வாங்கப்பா. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட செடி. ரோஜா செடிகள உங்கள்ட்ட காமிக்கிறேன். ஏன்னா, பாதி செடிகள தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வெயில் நேரத்துல எப்படி வர தளிர்கள்லாம் கருகிட்டு போயிருக்குன்னு பாருங்க. நெறைய மெடிசன் இதுக்கு குடுத்துருக்கேன். இருந்தாலும் வர தளிர்கள் கருகிட்டு இருக்கு. இப்ப நம்ம வெயில் நாள்ல அடியில திட உரமா குடுக்க முடியாது. அதுக்கு நானு ஒரு உயிர் உரம் தயாரிச்சு குடுத்துருக்கேன். அந்த உயிர் உரம் குடுக்கும்போது என்ன செய்யும்னா, நம்ம வேர்கள்ல இருக்கிற சத்துக்கள எடுத்து செடிக்கு குடுக்கும். மண்ணுல இருக்கிற சத்த பூரா எடுத்து செடிகளுக்கு குடுக்கும். செடிகள் நல்லா வளர்ச்சியே காட்டும். அதனால அந்த உரம் நான் தயாரிச்சு குடுக்க போறேன். உயிர் உரம் தான். நீர் உரமா குடுக்க போறேன். அது எப்படி தயாரிக்கிறேன்னு பாருங்க. நீங்களும் அதே மாரி பார்த்து உபயோகப்படுத்துங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. உங்க செடிகள் எத்தனை இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க போட்டுக்குங்க. என்கிட்ட செடிகள் அதிகமா இருக்கு. அதனால நானு 6 ஸ்பூன் போடுறேன் டேபிள் ஸ்பூனால. நீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்குங்க. இது பட்டை தூள், பட்டை தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இதில் புளிச்ச மோர் ஊற்றி கரைக்கிறோம். நல்லா கரைச்சி இதை என்ன செய்யணும்னா, நம்ம பாட்டிலில் ஊற்றி 3 நாளைக்கு இதை அப்படியே வச்சிருக்கணும். 3 நாள் கழித்து எடுத்து போய் செடிகளுக்கு கொடுக்கணும். அது ஏன் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா கரைச்சிருங்க. கரைச்சி 1 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியில் கலந்து இதை நீங்கள் அடியில் வேரில் ஊற்றி விடுங்க. இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே வந்துடும். இதே மாதிரி நீங்களும் நம்ம வீட்டிலே உயிர் உரம், உங்கள் செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும். பிடிச்சிருந்தா நீங்களும் நான் சொல்லியிருக்கிற மாடலில் நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதில் வேர் வளர்ச்சி நல்லா வேர் வளரும். அந்த பட்டைத்தூள் போட்டுக்கிறது என்ன செய்யணும்னா, வேரை ஸ்ட்ராங் பண்ணும். நம்ம போடுற சத்துக்கள் எல்லாத்தையும் செடிகள் உறிஞ்சிறதுக்கு அது சத்துக்களை எடுத்து கொடுக்கும். செடிக்கு வர தளிர்கள் எல்லாம் செந்தளிராக வரும். அதுக்கு தான் பட்டைத்தூள் போடுறது. அரிசி மாவு, அரிசி கழுவு தண்ணி ஊற்றுறோம்ல, அதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி மாவை புளிக்க வச்சு தயிரில் புளிக்க வச்சு ஊற்றுறீங்க அப்படின்னா செடிகளுக்கு நல்ல ஒரு உயிர் உரமாக உங்களுக்கு அமையும். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அதில் பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கு, எறும்பு எதுவும் ஏறாது. பொருளை படி பார்த்து நீங்களும் தயிர், பட்டைத்தூள், அரிசி மாவு, மஞ்சத்தூள் கரைச்சி 3 நாளைக்கு புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் 5 லிட்டர் தண்ணியில் கலந்து, 1 லிட்டர் எடுத்து 5 லிட்டர் தண்ணியில் கலந்து அடியில் செடிகளுக்கு கொடுங்க. உங்கள் செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும். பிடிச்சிருந்தா உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. புளிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். புளிக்க வச்சு எடுத்தாந்து 10 லிட்டர் தண்ணியில் நான் கலந்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட செடிகள் அதிகமாக இருக்குது, அதனால 10 லிட்டர் தண்ணியில் நான் கலந்துருக்கேன். இதே மாதிரி கலந்துக்குங்க. நல்லா கலக்கி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சின்ன செடியாக இருந்ததுன்னா இதால் 1 கொடுத்தா போதும். இதால் 1 எடுத்து கொடுத்தா போதும் சின்ன செடிகளுக்கு. பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா 1 மக்கு, 1 லிட்டர், ஒரு செடிக்கு 1 லிட்டர் கணக்குக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகளும் இதே மாதிரி செழிப்பாக வளரும். நான் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செடிலாம் இதை மாதிரி கொடுத்தது தான் தளிர்கள்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரோஜா செடியில் எப்படி தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற உரம் தான் காரணம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி உபயோகப்படுத்துங்க. என்னுடைய செடிகள் மாதிரியே உங்கள் செடிகளும் நல்லா வளரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி உபயோகப்படுத்துங்க. இதில் முக்கியமாக பட்டைத்தூள் போட்டுமா என்ன செய்யணும், நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். வேர் உறிஞ்சறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் அதே மாதிரி உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செடிகளுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்போ நான் செய்து காமிக்கிறேன். பாருங்க,
எந்த அளவுக்கு பூக்கள் வந்திருக்கு, செடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெயில் நேரத்துல நம்ம செடிகள பாதுகாக்கணும் அப்படின்னா, நீர் உரம் தான் அதுக்கு பெஸ்ட்டு. அதனால நீங்களும் இதே மாரி பார்த்து உபயோகப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.